ராமதண்டலத்துல இருக்கிற தங்கமணியுடைய மகன் அன்பரசு. அவரு வந்து குழு எங்க அக்காவ வந்து அடிச்சுட்டாரு. எதனால அடிச்சாருங்கன்னா, குழு காசு மகளிர் குழு மீட்டிங் நடந்தது. அதுல வந்து அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன திருப்பி கட்ட சொல்லி எல்லா உறுப்பினரும் கேட்டாங்க. கேட்டதுக்கு எங்களால கட்ட முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, எல்லா உறுப்பினரும் கேட்டாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு, எங்க அக்காவ மட்டும் குறிப்பிட்டு வந்தவரு பக்கத்துல வீடு கட்டியிருந்தாங்க. அங்க இருந்த ராடு எடுத்து, கம்பி அது எடுத்து ஷோல்டர் மேலயும், தலை மேலயும் அடிச்சாரு. அடிச்சு அவங்களுக்கு வந்து பலத்த காயம் அடைஞ்சு மயக்கம் போட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டின்னு போயிட்டு திருவள்ளூர் ஜிஹெச்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போயிட்டு அங்க சிகிச்சை பெற்றுன்னு வந்திருந்தாங்க. புல்றம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணாங்க. விசாரணை டயர்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போனாங்க. எடுத்துன்னு போயிட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எலும்பு உடைஞ்சிருக்கு, தலையில ரத்தம் கட்டியிருக்கு. அவங்க மேல கம்ப்ளைண்ட் போடுறோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டாங்களா கண்டி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதை குறித்து நாங்க வந்து சேகர் எஸ்ஐ என்றவர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, இது வரைக்கும் என்ன சார் நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, எஃப்ஐஆர் அவங்க மேல போட்டாச்சு, இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும், இதுக்கு மேல என்னம்மா பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. இது சம்மந்தமாக நாங்க வந்து பெரிய பெரிய அதிகாரி எஸ்பி சாரை வந்து பார்க்க வந்தோம். பார்க்க வந்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் படுத்தி நாங்க ஒரு புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்ததன் பெயர்ல இன்னைக்கு மதியானத்துக்குள்ள அவங்க மேல நடவடிக்கை எடுக்குமாறு பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பிடிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்.